இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவர் சங்கமமாக எழுந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இந்திய திருநாட்டின் குடியரசு தின விழாவையும் புனிதர்களான திமோத்தேயு, தீத்து இவர்களின் நினைவையும் திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றது. திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டும். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். நேரிடையில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. பாவையால் இப்பொழுது கனியான பரிசுத்த மரியாதையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. வரலாற்றை வழிநடத்தும் இறைவா, பல்வேறு மொழி, இனம், பண்பாடு கொண்ட மக்கள் ஒரே பாரத நாடு என்று அறிவிக்கப்பட்ட இந்த குடியரசு விழாவில் ஒரு தாயும் பிள்ளைகளாக உமது தினமும் மகிழ்ச்சியுடன் கூடி வந்துள்ளோம். மக்களாட்சியில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமையை உணர்ந்து பணி பெறுவதையன்று பணி புரிவதையே தேடிய உமது திருமகனாகிய இயேசுவை பின்பற்றி நாங்கள் பொறுப்புடன் வாழ செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 12 15 மற்றும் 17 19 வரை. அந்நாட்களில் தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஓபேது ஏதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கிடாவையும் பலியிட்டார். நாற்பட்டால் நெய்யப்பட்ட ஏபோதை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடிக்கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ராயேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள்.
ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள். தாவீது ஆண்டவர் முன்பு எரி பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். எரி பலிகளையும் நல்லுற பலிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். பிறகு தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ராயேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கொரு அப்பத்தையும் பொரித்த இறைச்சியும் திராட்சை பழ அடையையும் கொடுத்தார். மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பல்லவி. மாட்சிமை மிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. வாயில்களே உங்கள் நிலையை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமை மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமை மிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமை மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமை மிகு மன்னர் இவர் யாரோ, படைகளின் ஆண்டவர் இவரே. இவரே மாட்சிமை மிகு மன்னவர். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, இவரே ஆண்டவர். மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்றார்.
இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சமீபத்திலே வெளிநாட்டு ஆய்வு மாணவர்கள் இந்திய நாட்டின் விவசாயத்தை பற்றி ஆய்வு செய்ய பல கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளை சந்தித்தார்கள். அப்பொழுது இந்திய நாட்டின் விவசாயத்தினுடைய நிலைமையை குறித்த அவர்களுடைய அறிக்கை அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தது. இந்திய நாட்டிலே விவசாயம் என்பது நிலையற்ற ஒரு தன்மையை கொண்டிருக்கின்றது. தேவைப்படுகின்ற நேரத்திலே மழை பெய்வதில்லை, தேவையில்லாத அறுவடை நேரத்திலே மழை பெய்து பயிரை வீணாக்குவது, கால சூழ்நிலைகளும் தட்பவெட்ப சூழ்நிலைகளும் பருவமழையும் மாறி மாறி பெய்கின்ற இந்த சூழ்நிலை விவசாயத்தை ஒரு நிலையற்ற தன்மையாக்கிவிட்டது. இரண்டாவதாக, அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த 100 நாள் வேலை திட்டம் பலரை விவசாயத்தை செய்கின்ற எண்ணத்தையே கைவிட வைத்துவிட்டது. எங்கு சென்றாலும் விவசாயத்திற்கான வேலைக்கு ஆட்கள் கிடைப்பதில்லை, யாரும் வேலை செய்ய முன் வருவதில்லை. மூன்றாவதாக, நகர்ப்புறங்களிலே பெருகி வருகின்ற பல வகையான கம்பெனிகள், தொழிற்சாலைகள் விவசாயத்தை முற்றிலுமாக அழிப்பதற்கு முற்பட்டுள்ளன என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, விவசாய நாடு என்று பெயர் பெற்ற இந்திய திருநாடு இன்று விவசாயத்தையே இழக்கும் அவல நிலைக்கு சென்று கொண்டிருப்பது கண்கூடாக நாம் காணுகின்ற உண்மை. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று இறைப்பணிக்கு மக்களை அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். பல நேரங்களிலே இன்றைய நவீன உலகிலே சேவை மனப்பான்மை, தியாக மனப்பான்மை குறைந்து கொண்டு சுயநலப்போக்கு அதிகரித்து வருகின்ற வேளையிலே சமூக பணிக்கும், இறைப்பணிக்கும், மக்கள் பணிக்கும் நபர்கள் கிடைப்பது என்பது மிகுந்த அரிதாக ஒன்றாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவரும் கூட அறுவடைக்கு தேவையான ஆட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நாளிலே நமது நாட்டினுடைய குடியரசு தின விழாவை கொண்டாடுகின்றோம். மக்களால் மக்களுக்காக ஆட்சி செய்யப்படுகின்ற இந்த ஆட்சியானது மக்களுக்கு பணி செய்வதையே முதன்மையாக கொண்டிருக்க வேண்டும் என்பதே இந்த குடியரசின் அடிப்படை நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய நாட்டு தலைவர்கள் பலர் தங்களது தேவைகளையும் வசதிகளையும் பெருக்கிக் கொண்டு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் வாழ்வது நாட்டிற்கு பெருத்த ஒரு கேடாக வளர்ந்து கொண்டு வருகின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மக்களுக்கும் சமூகத்திற்கும் ஆண்டவருக்கும் பணி செய்வது என்பது ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்மையே இணைத்துக் கொள்வதாகும். இதோ அறுவடையின் ஆண்டவர் பணியாளர்களை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற வேளையிலே நம்மையும் இறைப்பணியிலே இணைத்துக் கொள்வோம். ஆண்டவருடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும்
தமது பரிசுத்த திருச்சபை நடைத்த நலனுக்காகவும் மது கை நின்று பலியேற்றுக் கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த நாட்டின் உரிமை குடிமக்களாகிய நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை கண்ணோக்கும். எங்கள் பற்றுறுதியின் அடையாளமான இந்த பொருட்களை உமது திருமகனின் ஒரே பலியோடு இணைத்து ஏற்றருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் நாட்டு தலைவர்களின் தன்னலமற்ற சேவையால் நல்லதொரு மக்களாட்சியை எங்களுக்கு அமைத்து தந்தீர். ஒரே பாரத தாயின் பிள்ளைகளாக திகழும் நாங்கள் பல்வேறு மொழிகள், பண்பாடுகள், கலாச்சாரங்கள், மதங்கள் ஆகியவற்றைகளை கொண்டிருப்பதில் இன்று பெருமை கொள்ளச் செய்கின்றேன். உம்மை போன்று ஒருமையில் பன்மையும் பன்மையில் ஒருமையும் கொண்டு மக்களாட்சியின் உண்மை பொருளை உணர்ந்து உமக்கேற்ப வாழ்ந்து வர தூண்டுகின்றேன். ஆகவே வானதூதரின் அடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி அக்களிப்புடன் சொல்வதாவது: வானக தந்தை, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர்,
ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்ற அப்போஸ்தலருக்கு முழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நிறுத்தி வாழ்வடைப்பதாக.
ஜெபம். மூவர் இறைவா, விழிநுரை தேர்ந்தெடுத்து முதலிடமாய் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். மது மாட்சிமை விளங்க, மது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் கைவிட, எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான சப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்மையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிடக்கலைகளை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் தருடம். மது பணியில் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. பேரன்புமிக்க தந்தை, மக்கள் அனைவரையும் ஒரே உடலாக இணைக்கும் இந்த திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் மகிழ்ச்சியுடன் உமக்கு நன்றி கூறுகின்றோம். பாரத நாட்டு மக்களாகிய நாங்கள் சமயம், மொழி, இனம் முதலியவற்றால் வேறுபட்டிருந்தாலும் ஒரே தாயின் மக்கள் என்னும் ஒருமைப்பாட்டு உணர்வுடன் இணைந்து வாழ அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாமுள்ள இறைவன் நீதியை அடிப்படையாக கொண்ட நிலையான அமைதியையும் மாறாத ஒருமைப்பாட்டையும் உண்மையான வல்லமையையும் அளித்து நம் தாய் திருநாட்டிற்கு ஆசி வழங்குவாராக. நமது நாட்டின் தலைவர்கள், ஆன்மீக வழிகாட்டிகள் அனைவர் மீதும் இறைவன் அருள் கூர்ந்து அவர்கள் தொலைநோக்குடனும் தளராத ஊக்கத்துடனும் உயர்ந்த குறிக்கோள்களை நோக்கி உழைத்திடச் செய்வாராக. நமது பாரத மக்கள் அனைவரையும் இறைவன் தமது அன்பால் ஆட்கொண்டு நம் இயக்கங்களை எல்லாம் நிறைவு பெறச் செய்வாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி முடிந்தது.
செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமைகளிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவியாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருப்பவளை இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். ஆமென். இயேசுவின் மதனமான திருஹிருதயமே, சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் லட்சியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் திருசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமரசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.